அர்ஜுனன் வேற யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் ரொம்ப அப்படி வானளாவ பேசினார். நீங்க யாரு சண்டைக்கே வர வேண்டாம், என்னுடைய காண்டீபத்துக்கு முன்னால யாருமே நிற்க முடியாது, ஒரே நாள் போரும், கௌரவ சேனையே அழித்து விடுவேன், பீஷ்மர், துரோணர், கிருபர், சல்யன் யாரும் நிற்க முடியாது என்று நன்னா பேசினவர் 10 நாள் யுத்தம் நடக்கிறது, ஒன்னும் செய்ய முடியவில்லை, பீஷ்மரை அகற்ற முடியவில்லை. பகவான் பொறுத்து பொறுத்து பார்த்தார். அர்ஜுனா, நான் முதல்லயே பகவத்கீதையில சொன்னேன், எதிரே இருப்பவரை உன்னுடைய பீஷ்மர் தாத்தான்னு பார்க்காதே, அவர் ஒரு ஆத்மா, அதர்மத்தின் வழியில் நிற்கிறார், அவரை அகற்றினால்தான் தர்மம் ஜெயிக்க முடியும். இப்படித்தான் எதிராளியை பார்க்கணுமே தவிர என்னுடைய மாமா, என்னுடைய தாத்தா, என்னுடைய குரு துரோணர் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி சண்டை போட முடியும், நீ தவறு செய்கிறாய்னு சொல்லி கண்ணனுக்கு கோபம் ஏற்பட்டது. தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து அந்த ரதத்திலிருந்து கீழே இறங்கி கையில சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டார் கண்ணன். நேர பீஷ்மருடைய தேரை நோக்கி ஓடத் தொடங்கினாராம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, என்னது கண்ணன் இறங்கி சக்கரத்தோடு ஓடி வராரே, என்ன பண்ண போறாருன்னு பீஷ்மாச்சாரியர் பார்த்தார். பார்த்த உடனே கையில வில்லு அம்பத்தானே எடுக்கணும். கண்ணன் யுத்தத்துக்கு வருகிறார் என்றால் கையில் அம்பை எடுத்திருக்க வேண்டும். கையில் இருந்த வில்ல கீழே போட்டார், கைய கூப்பி கொண்டார். ஏஹேஹி புல்லாம்புஜ பத்திரநேத்திர, கண்ணா ஓடிவா, உன்னைத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன், இந்த காட்சியை காண்பதற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், உன்னுடைய சக்கரத்தாலே என் தலையை கொய்துவிடு, பிரசஹ்யமாம் பாதைய லோகநாத, என் தேரிலிருந்து என்னை பிடித்து கீழே தள்ளி உன்னுடைய திருவடியால என்னை மிதித்து சக்கரத்தால என் கழுத்தை வெட்டி கொன்றுவிடு, இந்த பாக்கியத்துக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், ஓடிவான்னு அழைக்கிறார். என்னமோ யசோதை கண்ணனை அணைத்துக் கொள்வதற்கு ஓடிவான்னு சொல்லுவது போல் சக்கராயுதத்தோடு வரும் கண்ணனை வா என்று அழைக்கிறார் பீஷ்மாச்சாரியர். அவருக்கு ஆனந்தம், கண்ணன் கையால் உயிர் போக போகுதுன்னா இதற்கு மேல என்ன பாக்கியம் இருக்க முடியும். ஆனந்தமா பீஷ்மர் வரவேற்றார். கண்ணனும் தயாரா ஓடுகிறார். அந்த சமயம் பார்த்து அர்ஜுனன் வந்து காலிலே விழுந்து, கண்ணா வேண்டாம், பிரதிஜை செய்திருக்கிறாய், ஆயுதம் எடுத்தா எனக்கு பேர் கெட்டு போயிடும், நான் வெற்றி பெற்று கொடுப்பேன்னு ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், நீ பீஷ்மரை கொன்று விட்டால் எனக்கு பெயர் இருக்காது, அதனால் நிறுத்திவிடுன்னு பிரார்த்தித்தாராம். சரின்னு பகவான் பொறுத்து கொண்டார். ஆனா பிரதிஜையை மீறியாகிவிட்டது. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன பிரதிஜையிலிருந்து கண்ணன் மாறிவிட்டாரே, ஏன் அதை கூட அவரால் ரட்சிக்க முடியாதா என்றால், தன்னுடைய பிரதிஜையை உண்மையாக்கினால் பீஷ்மருடைய பிரதிஜை பொய்யாயிடும் இல்லையோ, அதை பகவானால பொறுக்க முடியாது. பக்தன் சொன்ன வார்த்தை உண்மையா இருக்கணும். தன்னுடைய வார்த்தையை விட தன் பக்தனுடைய வார்த்தைக்கு பகவான் மதிப்பு அதிகம் கொடுக்கிறார். பகவத்கீதையில் ஒரு இடத்துல ஒரு கேள்வி, அர்ஜுனன் கண்ணனிடத்துல கேள்வி கேட்கிறார். அது, கண்ணா, உன்னிடத்துல ஒருவன் பக்தியோடு இருந்து விட்டு கொஞ்சம் ஏதோ உலகத்தினுடைய இழுப்பாலே தவறான வழியில மாறி போயிடுறாருன்னு வச்சுப்போம், அப்ப என்ன அவ்வளவுதானா, அவர் திரும்ப மோட்சத்தை அடையவே முடியாதா, பக்தனாக ஆக முடியுமா, இல்ல அப்படியே கெட்டு போய் விடுவாரான்னு அர்ஜுனன் கேட்கிறான். கண்ணன் பதில் சொன்னார், என்னை பற்றினவன் கெட்டு போவானான்னு உனக்கு எப்படி வாயில கேள்வி வந்தது, என்னை பற்றினவன் ஒரு நாளும் எந்த அமங்கலத்தையும் அடைய மாட்டான், நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. அர்ஜுனா, கேள்வி கேட்டு விட்டாயோ இல்லையோ, அப்ப நீ பிரதிஜை பண்ணு. நான் பிரதிஜை பண்ண மாட்டேன், என் பக்தன் கெட்டு போக மாட்டான் என்று நீ பிரதிஜை பண்ணுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். நீ இவர் பண்ணா போராதானால் கண்ணன் செய்யும் பிரதிஜையை விட பக்தன் செய்யும் பிரதிஜைக்கு மதிப்பு அதிகம். அதனால அர்ஜுனனை தூண்டுகிறாராம். அப்ப எப்பவுமே தன் வார்த்தை பொய்யாக போவதை கூட பொறுத்து கொள்வார். பிரஹ்லாதனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம், தன்னுடைய தொண்டனான பிரஹ்லாதன் எங்குமுளன் கண்ணன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அதனால எல்லா தூண்களுக்குள்ளும் நரசிம்மர் வந்து அமர்ந்து கொண்டாராம். எந்த தூணை தட்டினாலும் வெளியில வரணும்னு காத்து கொண்டிருந்தார். தான் அனைத்துக்குள்ளும் இருக்கிறேன், அனைத்தையும் வியாபித்திருக்கிறேன் என்று காட்டினார். ஒரு தூணை தட்ட அதிலிருந்து பெரிய நரசிம்மனாக வந்தார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயிர் சிங்க உருவாய் உளம் தொட்டு என்று ஆழ்வாருடைய பாசுரம். பெரிய வடிவத்தோடு வந்தார். ஹிரண்யகசிபுவை பிடித்தார். பிடித்து எத்தனையோ வரங்கள் வாங்கி வச்சிருக்காரு. அவர் இத்தனை நாளாக இத்தனை ஆட்டம் ஆடினதே தன்னுடைய பலத்தில் இருக்கும் நம்பிக்கையால் அல்ல, தான் பெற்ற வரங்களில் அதிகமான நம்பிக்கை வைத்து விட்டார். வரத்தினில் சிரத்தமைக்க வாழையற்று மற்றவன் உரத்தினில் கரத்தவை துகிர்த்தலத்தை ஊன்னினாய் என்று ஆழ்வார் பாடுகிறார். வரத்தினில் சிரத்தை, சிரத்தினா ஸ்ரத்தைன்னு சொல்றோமோ இல்லையோ, தன்னுடைய பலத்துல சிரத்த வைத்திருந்தான் ராவணன். என்ன யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு எண்ணம். இவனுக்கு அவ்வளவெல்லாம் தைரியம் கிடையாது. ஆனா வாங்கி வச்ச வரம் அப்படி. எவ்வளவு வரம் கேட்டார். பகல்ல என்னை யாரும் கொல்லக்கூடாது,
ராத்திரியில யாரும் கொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ள கொல்லக்கூடாது, வீட்டுக்கு வெளியில கொல்லக்கூடாது, ஆகாசத்துல கொல்லக்கூடாது, பூமியில கொல்லக்கூடாது, உயிருள்ள பிராணியால கொல்லக்கூடாது, உயிர் இல்லாத பொருளால கொல்லக்கூடாது. இத போல எல்லா விதமான வழியும் கேட்டார். பிரம்மாவுக்கு இதை கேட்க கேட்க வயிறு கலக்குகிறது. ஐயோ, இப்படி யாருமே கொல்ல முடியாதே, இப்படி வரம் கேட்கிறான். இது கிட்டத்தட்ட சாகா வரம் தானே. யாருமே என்னை கொல்லக்கூடாது என்கிற வரத்தை மறைமுகமா ஹிரண்யகசிபு கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுண்டே வந்தவர் ஒரே ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாராம். பூதேபியா துவத் விசிருஷ்டேபியா, பிரம்மாவே, நான்முக கடவுளே, உம்மால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் என்னை அழிக்க கூடாது என்று வரம் கேட்டார். ததாஸ்தூன்னு ஒத்துண்டார் பிரம்மா. என்ன தைரியம், ஏன் ஒத்துண்டார்னால், என்னால படைக்கப்பட்ட பொருள் தானே கொல்லக்கூடாது, என்ன படைத்தவர் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ, அவர் இவனை அழிப்பார்னு தைரியம் பிரம்மாவுக்கு. என்ன தப்பு பண்ணாலும், எத்தனை வரம் கொடுத்தாலும் பகவான் ரட்சிப்பார். இடையர்களுக்கு மட்டும் என்ன நம்பிக்கை? கோகுலத்துல இத்தனை பிள்ளைகள் இருந்தார்களே, எத்தனை அரக்கர்கள், பகாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், தேனுகாசுரன், திருணாவர்த்தன், பூத்தனை, சகடாசுரன், எத்தனை அரக்கர்கள் வந்தாலும் பிள்ளைகளுக்கு பயமே கிடையாது. அகாசுரன் ஒரு பாம்புவினுடைய வடிவத்துல பெரிய அரக்கன் படுத்து கொண்டிருந்தான். பெரிய ஒரு ஊர்வலமாட்டம் போவார்களாம். பிருந்தாவனத்துக்கு மாடுகன்றுகளை மேய்த்து கொண்டு கண்ணன் செல்லுகிறார். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் செல்லுகிறார்கள். கண்ணன் எப்பவுமே கடைசியில பின்னாடி வருவார். ராமன் படை சென்றதென்றால் படைக்கு முன்னால் தான் நடந்து போவாராம். கண்ணனுக்கு அவ்வளவெல்லாம் நேர்மை கிடையாது. எல்லாரையும் முன்னாடி விட்டுட்டு தான் கடைசியில பின்னாடி தனியா நடந்து வரமாட்டார். ஒரு இடையனுடைய தோல்ல கை போட்டுட்டேதான் நடந்து வருவாராம். சில பேருக்கு வழக்கம், தள்ளி நின்றுதான் பேசுவா, யார் பேரிலும் படமாட்டார்கள். குழந்தைய கொஞ்சனம்னா கூட இப்படி உட்காத்தி வச்சுட்டு பார்த்து பார்த்து பேசி கொஞ்சுவார்களே தவிர கையால தொட்டுட மாட்டா. இன்னொரு விதமான மனிதர்கள் உண்டு. பேசணும்னாலே மேல விழுந்து கையை போட்டு தோளை போட்டு இடுக்கி கொண்டு குழந்தைய தூக்கி கிள்ளி கொஞ்சி இப்படித்தான் விளையாட தெரியும். கண்ணன் 2வது ரகம், ராமன் முதல் ரகம். கண்ணனுக்கு நடக்க வேண்டும் என்றாலே தன்னுடைய உடல் பாரத்தை தன்னால தூக்க முடியாது. எவ்வளவு தயிர், பால், வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்திருக்காரோ இல்லையோ, அப்ப ஒரு இடையனுடைய தோல்ல கை போட்டுன்னு தான் நடப்பாராம். மன்னார்குடியில ராஜகோபால சுவாமி இருக்காரோ இல்லையோ, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கா. வாமஹஸ்தனுடைய இடது கையை சத்யபாமையினுடைய தோளிலே வைத்துக் கொண்டு கண்ணன் இருக்கிறாராம். கல்யாணமான பிறகு சத்யபாமையினுடைய தோள், கல்யாணத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு இடைப்பிள்ளையினுடைய தோள். இப்படி கண்ணன் கடைசியில் வந்து கொண்டிருக்கிறார். முதல்ல சில இடையர்கள் போவார்களோ இல்லையோ, பெரிய வாயை திறந்து கொண்டு இந்த அகாசுரன் பாம்பு படுத்திருந்தது. பார்த்தவர்களுக்கு இது என்னதுன்னு புரியல. இது என்ன, மலை குகையா இல்ல பாம்பா என்னவென்று தெரியவில்லையே, பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு, உள்ள போய் பார்க்கலாமான்னு ஒரு ஆவல். சரி, உள்ள போகலாமா வேண்டாமான்னு மாற்றி மாற்றி பேசினார்கள். கடைசியில ஒரு பிள்ளை சொன்னான், போய்தான் பார்ப்போமே, என்ன நடந்தாலும் பின்னாடிதான் ஒருத்தர் வராரே, அவர் ரட்சிப்பார்னு நம்பிக்கை. எல்லாரும் உள்ளே நுழைந்து விட்டார்கள். கண்ணன் கடைசியா வந்தார். கண்ணன் உள்ள போற வரைக்கும் பாம்பு வாயே மூடல. ஏன்னா இந்த குழந்தைகளை அழிப்பதற்காக பாம்பு வரவில்லை, கண்ணனை அழிக்க வேண்டும். கண்ணன் உள்ள போனதுக்கப்புறம் பாம்பு தலையை மூடினார். கண்ணன் அதை பிரித்து கொண்டு கிழித்து கொண்டு வெளியே வந்து விட்டார். அப்ப என்ன நம்பிக்கை? என்ன துன்பம் ஏற்பட்டாலும் கண்ணன் ரட்சிப்பார். கண்மூடித்தனமான நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருந்ததோ இல்லையோ, அதனாலதான் கண்ணன் பெரியவர்களோடு பழகுவதே கிடையாது. கண்ணனுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால், இளம் பெண்கள், இளம் சிறுவர்கள், கண்ணுக்குட்டி, பசுமாடு, இதை மட்டும்தான் தெரியுமா. ஏன் இவர்களை பிடிச்சிருக்குன்னால், வயதான ஆண்களாக இருந்தால் நானே என்னை ரட்சித்துக் கொள்வேன்னு கர்வத்தோடு இருப்பார்கள். வயதான பெண்களாக இருந்தால் கணவன் ரட்சிப்பார் என்கிற உறுதியோடு இருப்பார்கள். ரெண்டுமே கண்ணனுக்கு பிடிக்காது. கண்ணன் நம்மை ரட்சிப்பார்னு யாருக்கு நம்பிக்கை இருக்கும்? சின்ன பெண்கள், சின்ன குழந்தைகள், ஆண்கள், சிறுவர்கள், இடையர்கள், மாடு, கண்ணுக்குட்டி, இவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருமே ரட்சிப்பதற்கு கிடையாதுன்னு தெரியும். அதனால தான் இவர்களை கண்ணன் விரும்பி விரும்பி விளையாடினாராம். அப்ப பகவான் ரட்சிப்பார் என்கிற உறுதியிலே பிரம்மா வரங்களை கொடுத்து விட்டார். இப்ப நிருசிம்ம பெருமான் எல்லா வரங்களையும் சரி கட்டணும். ஆனா ஹிரண்யகசிபுவை அழிக்க வேண்டும். யோசித்து பார்த்தார். ஹிரண்யனை தூக்கி நேர வீட்டு வாசல்ல படிக்கட்டு அங்கு போய் அமர்ந்து கொண்டு மடியிலே ஹிரண்யகசிபுவை போட்டு கொண்டார். மேல பார்த்தா சந்தியா காலம், சூரியன் அஸ்தமித்து சந்திரன் உதிக்க வேண்டிய காலம். அந்தி பொழுது சந்தியா காலம்னு சொல்றோம் இல்லையோ. பொழுது மெளிந்த புன்செக்கரில் வாந்திசை சூழுமெழுந்துதிர புனலா மலைகீழ் அது பிளந்த சிங்கமொத்ததால் என்று திருமங்கை ஆழ்வார் பாசுரம். புன்செக்கர், வானமெல்லாம் அப்படியே செவப்பா இருக்கு. எதனாலே? சந்தியா காலம் ஆனபடியாலே இப்ப பகலும் கிடையாது, இரவும் கிடையாது.
சரி பூமியில இருக்கக்கூடாது ஆகாசத்திலும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரே, படிக்கட்டதானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். பூமியும் அல்ல ஆகாசமும் அல்ல, வீட்டுக்கு உள்ளேயும் அல்ல வெளியேயும் அல்ல, படிக்கட்டுல வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். பெரிய கஷ்டம். உயிருள்ள பொருளாலும் கொல்லப்படக்கூடாது, உயிர் இல்லாத பொருளாலும் கொல்லப்படக்கூடாதுன்னு சொன்னாரே, அதை எப்படி பண்றதுன்னால் தன்னுடைய நகங்களால கிழிச்சாராம். இந்த அவதாரத்தில் மட்டும் பஞ்ச ஆயுதங்களில் ஒன்றையுமே பகவான் பயன்படுத்தவில்லை. எல்லாத்துக்கும் பதிலா தன்னுடைய நகங்களை பயன்படுத்தினார். என்ன கணக்கு? நகங்களை உயிருள்ள பொருட்கள்னு சொல்லலாம். ஏன்னா வெட்ட வெட்ட திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையோ, அதனால உயிர் உடையது. ஆனா வெட்டும் போது வலிப்பதே கிடையாது. இப்படி நுனியில ஒழுங்கா வெட்டணும். நம்ம சதையோடு சேர்த்து வெட்டினோம்னா நன்னா வலிக்கும். நகத்தை மட்டும் வெட்டினா வலிப்பது கிடையாது. அப்போ உயிரற்ற பொருள்னு சொல்லலாம். அதனால நகத்தை கொண்டு ஹிரண்யகசிபுவை அழித்தார் பகவான். எல்லா வரங்களையும் சரி கட்டியாச்சு. அவனையும் கொன்று விட்டார். கொன்று முடித்த போது கடைசியில தன்னுடைய கையால உள்ள தொட்டு தொட்டு பார்த்தார். உளம் தொட்டு என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். உள்ளுக்குள்ள ஏதோ தேடுவது போல பகவான் கையை வச்சு வச்சு பார்த்தாராம். என்ன தேடுகிறார் என்றால், ஏதான ஒரு மூலையில் நம்மளை பத்தி ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா? பகவானிடத்தில் மனதில் ஒரு மூலையிலாவது நல்ல எண்ணம் இருந்தால் மன்னித்து அவனுக்கு உயிரை கொடுத்து விடலாம், அழிக்க வேண்டாம் என்று தொட்டு தொட்டு கடைசி ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இன்னை பாசுரம் ஆண்டாள் பாடுகிறாளே, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு பாசுரம். கூடார் அப்படின்னா என்ன? பகவானோடு நான் சேரமாட்டேன், அவர் எனக்கு பகைவன்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூடார். கூடாரை வெல்லும் சீர், அவர்களை ஜெயிக்கக்கூடிய குணம் பகவானுக்கு இருக்கிறது. கூடார்னு சொன்ன என்ன, ஒரே ஒரு நாள் பகவானோட சண்டை போட்டா கூட கூடாதவர்களான்னு? அப்படி கிடையாது. எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் நான் பகவானோடு சேரமாட்டேன் 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 என்றே ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களை பகவான் ஜெயிக்கிறார். தான் கொடுத்த வாய்ப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் மாறிவிட்டால் ஏத்துக்கொண்டு விடுகிறார். காகாசுரனுக்கு பகவான் வாய்ப்பு கொடுத்தார். காகாசுரன் ராமன் காலில் விழுந்த உடனே மன்னித்து விட்டு விட்டார். எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் ராவணன் திருந்தவே இல்லை. ஹனுமார் தூது போனார், அங்கதன் தூது போனார், சீதை உபதேசம் பண்ணா, விபீஷணன் உபதேசம் செய்தான், மால்யவான் உபதேசம் செய்தார். எத்தனை கடைசியில இன்று போய் நாளைவான்னு ராமனே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தார். எத்தனை பண்ணாலும் அவன் திருந்தவே இல்லை. ராமனோடு போரிடுவேன்னு வந்தானோ இல்லையோ, வேறு வழி கிடையாது, கொன்று விட்டார். அத போலத்தான் ஹிரண்யகசிபு. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் நல்ல எண்ணம் இருந்தால் கூட மன்னித்து விட்டிருப்பார் நரசிம்மர். உளம் தொட்டு எங்கு தேடி பார்த்தாலும் நல்ல எண்ணம் இல்லை, சரின்னு அவனை கொன்று விட்டார். இப்படி ஒரு கோரமான வடிவம், பார்ப்பதற்கே பயானகமாக, கண்ணெல்லாம் சிவப்பா இருந்துதான். அவனுடைய குடல், அவனுடைய திரும்ப உடலில் இருந்து குடலை எடுத்து தன்னுடைய மாலையாக போட்டு கொண்டாராம். பல திவ்யதேசங்கள்ல சேவிக்கிறோம் இல்லையோ, நரசிம்ம பெருமான சேவித்தோம்னால் சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருப்பார். சில இடங்கள்ல விசேஷமான திருமேனி உண்டு. தேரெழுந்தூர் என்று ஒரு திவ்யதேசம், அங்கன்னு ஒரு நரசிம்ம பெருமான் இருக்கார். ஒரு கையால பிரகலாதன் தலையில அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார், இன்னொரு கையால அபயம்னு எல்லாருக்கும் அபயம் அளித்துக் கொண்டிருப்பார். ரெண்டு கைகள்ல சங்க சக்கரம், இன்னொரு கையால ஹிரண்யகசிபு தலைய கெட்டியா பிடிச்சுட்டு இருப்பார், ரெண்டு கைகளால கிழிச்சுட்டு இருப்பார், ஒரு கையால அவனுடைய குடலை எடுத்து மாலையா போன்றிருப்பார். இப்படி ஒரு வடிவத்தோடு நரசிம்ம பெருமான் பெரும் கோபம். தன்னுடைய பக்தனிடத்தில் ஒருவன் அபச்சாரப்பட்டான் என்பதனால கோபத்தோடு ஹிரண்யகசிபுவை அழித்தார். இது கதாபாகம். அழித்த உடனே ஒவ்வொருத்தரா கிட்டக்க வருகிறார்கள். பிரம்மா இறங்கி வந்தார், சிவன் இறங்கி வந்தார், தேவர்கள் வந்தார்கள், இந்திரன் வந்தார், பித்ருக்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், சாரணர்கள் எல்லாரும் பகவானை தரிசிப்பதற்காக அங்கு வந்து சேர்ந்தார்கள். வந்த உடனே அவரை பற்றி பாட வேண்டும். எப்படியான அவருடைய கோபத்தை குறைக்க வேண்டும் அல்லவா? குறைச்சால்தான் அடுத்தது போய் பகவானிடத்துல பாட முடியும். எல்லாரும் முயற்சி செய்து பார்த்தார்கள். இவர்கள் பாடுவது எதையுமே பகவான் கேட்டுக்கொள்வதாகவே இல்லை. முதல்ல பிரம்மா சொன்னார், நதோஸ்மி அனந்தாய துரந்த சக்தையே விசித்திர வீரியாய பவித்திர கர்மணே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சம்யமான் குணைஹி ஸ்வலீலையா சந்தததே அவ்யயாத்மனே. இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய பரமாத்மாவே, உன்னை வணங்குகிறேன். உன்னுடைய பக்தனுக்காக இப்படி பிறந்தாயே, இது எப்பேற்பட்ட கருணை என்று இவர் பாடி பார்த்தார். கோபம் குறையவில்லை. ருத்ரனார் அவர் பாடி பார்த்தார், குறையவில்லை. பிதர்கள், கந்தர்வர்கள், இந்திரன் அனைவரும் பகவானிடத்துல பேசி பார்த்தார்கள். என்ன பண்ணாலும் அவருக்கு அவன் போயாச்சு. ஹிரண்யகசிபு மரணம் அடைந்து விட்டான். ஆனா இன்னும் மனசுல இருக்கிற கோபம் போகவில்லை. அதை எங்க காட்டுவதுன்னு தெரியவில்லை. ஏன்னா பக்தனிடத்தில் ஒரு அபச்சாரம் நடந்து விட்டதல்லவா,
அதுக்கு அவனை கொன்னது கூட பகவானுக்கு போதும் என்று தோன்றவில்லையாம். இன்னும் கோபத்தோடு இருந்தார். ஒரே வழி, மகாலட்சுமி தாயாரா அனுப்புவோம், அவளிடத்துல பகவான் கோபப்பட முடியாது, அவளை அனுப்புவோம்னு எல்லாரும் தாயாரை அழைத்து கொண்டு வந்து நீர் போய் பேசிப்பாரும்னு சொன்னார்கள். இவர் வடிவத்தை ஒரு நிமிஷம் தாயார் பார்த்தாளாம். நமக்கு அப்பாற்பட்ட காரியம் முடியாதுன்னு புறப்பட்டு போய்விட்டாள். லக்ஷ்மி வந்ததை சொல்றார், சாக்ஷாத் ஸ்ரீஹி பிரேஷிதா தேவைஹி திருஷ்டுவா தன் மகத் அத்புதம் அதிருஷ்டாஸ்ருத பூர்வத்வாத் சா நோபேயாய சங்கிதா. அவளுக்கே சந்தேகம், இந்த கோரமான உருவத்தை நம்மாலே தடுக்க முடியுமா, குளிர வைக்க முடியுமா, சாந்தப்படுத்த முடியுமா? பொதுவா பகவான் எப்பேற்பட்ட கோபத்தில் இருந்தாலும் கோபத்தை தணிப்பவள் பிராட்டிதான். நாம போய் கோவில்ல பகவானுக்கு முன்னாடி நிற்கிறோம், இங்க மட்டும்தான் கோபம் என்பதல்ல, நம்ம முகத்தை பார்த்தாலும் அவருக்கு இதே கோபம்தான் வரும். நாம பண்ணாத பாபமா? நமக்கு ஒரே ஒரு நன்மை, என்னென்ன பாபம் பண்ணோம்னு தெரியாது. அது ஒண்ணு வேணா நாம சொல்லிக்கலாமே தவிர, ஹிரண்யகசிபுவுக்கு தெரியும் என்னென்ன பண்ணார்னு. நமக்கு எந்த பிறவியில எந்த பாபம் பண்ணோம்னு தெரியாது. ஏதோ ஒரு பிறவியில் நாமே ஹிரண்யகசிபுவா பிறந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிறவியில் ராவணன் கும்பகர்ணன் எல்லாரும் நாம இங்கேயே அமர்ந்திருக்கலாம், தெரியாது. அப்ப நம்மை பார்த்த உடனே பகவானுக்கு கோபம் தான் முதலில் ஏற்படும். பக்கத்திலேயே தாயார் இருக்காளோ இல்லையோ, எதற்கு இருக்கிறாள்? தனியா பகவானை சேவிக்கலாமான்னால், தனியா இருக்கிறச்சே சேவிச்சா கோபத்தை நம் பேரில் காட்டி தண்டனை கொடுத்து விடுவார். பக்கத்துல தாயார் இருந்தா மெதுவா பேசி பேசி கோபப்பட வேண்டாம், பிள்ளை தவறை உணர்ந்து விட்டு வந்திருக்கிறான், இப்ப தண்டனை கொடுத்தா அப்ப தந்தை நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, தவறு செய்ததற்கு தண்டனை கொடுத்தார்னு இன்னும் விலகி போய் விடுவான். தண்டனை வேண்டாம், மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு மெதுவா பேசுவாளாம். அவளால தணிக்க முடியாத கோபமே இருந்தது கிடையாது. ஆனா இந்த கோபத்தை பார்த்து தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவன்னு ஆழ்வார் பாசுரம். பூங்கோதையாள் புஷ்பத்தில் இருக்கிற மகாலட்சுமி மார்பல இருந்தாலே, அவளால இந்த கோரமான மரணத்தை பார்க்க முடியாமல், கோபத்தை பார்க்க முடியாம முகத்தை திருப்பி கொண்டாளாம். நேர மார்பல இருக்கா. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் போட்டு மார்பை கிழிக்கிறார், கிழிக்கும் போது ஒரு 10 அடி தள்ளி இருந்தாலே நமக்கு பயமா இருக்கும். பிராட்டி இங்கேயே மார்பில இருந்து கீழே எட்டி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். என்னால முடியாதுன்னு அவளும் விலகி போனாள். சுத்தி சுத்தி ஒத்தரொத்தரா முகத்தை பார்த்தார்கள். சிறு வழி கிடையாது. யாருக்காக பகவான் இந்த அவதாரத்தை செய்தானோ அவனிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிள்ளைகிட்ட இருக்கிற அன்பாலத்தானே இப்பேற்பட்ட அவதாரத்தை செய்தார், அப்ப அவனே போய் பேசட்டும் என்று எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். ஸ்வபாதமூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவ கிருபயா பரிப்ளுதா உத்தாப்பிய தச்சீர்ஷ்ணி அததாத் கராம்புஜம் காலாகி வித்ரஸ்ததியாம் கிருதாபயம். பிரகலாதன் பேசவே இல்லை. இவர்கள் எல்லாம் என்ன தவறு செய்தார்கள்? பேசி பேசி ஸ்தோத்திரம் செய்து கோபத்தை குறைக்கணும்னு பார்த்தார்களா? பிரகலாதன் வாயே திறக்கல, நேர கிட்டக்க போனார், சாஷ்டாங்கமா விழுந்து நரசிம்மர் காலில் சேவிச்சுட்டார். சேவிச்சு அப்படியே படுத்து கொண்டே இருந்தார். திரும்பி பார்த்த நரசிம்மனுக்கு குழந்தைய பார்த்த உடனே அப்படியே கோபமெல்லாம் இறங்கி விட்டது. நரசிம்ம பெருமானுக்கு ஒரு பெருமை உண்டு, அது சிங்கத்துக்கே இருக்கும் பெருமைன்னு தெரிவிக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரு யானை தன்னோடு சண்டைக்கு வருகிறதுன்னு வச்சுப்போம். அந்த யானையோடு பெண் சிங்கம் சண்டை போட்டு கொண்டிருக்குமா. அதற்கு நடுவில் குட்டிக்கு பசி எடுத்தால் ஒரு பக்கம் பால் கொடுத்து கொண்டே பெரிய யானையோடு சண்டை போடுமா. ஒருத்தத கோபம், இன்னொரு பக்கம் குழந்தைக்கு பால் கொடுப்பது கருணையினுடைய காரியம், அன்பினுடைய காரியம். ரெண்டையும் சேர்த்து சிங்கத்தால பண்ண முடியுமா? அத போல பிரகலாதனிடத்திலே அருள், ஹிரண்யகசிபுவினிடத்துல கோபம், ரெண்டையும் சேர்த்து பகவான் காட்டினார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனென்ன செங்கண்மால் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன். ஒரு பக்கம் சீற்றம் ஹிரண்யகசிபுவை குறித்து, அருள் பிரகலாதனை குறித்து. குழந்தை வந்து திருவடியில் விழுந்தவுடனே அவனை பிடித்து தூக்கி தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு ரத்தம் தோய்ந்த கை, அந்த கையால் அவனுடைய தலை அப்படி வருடி கொடுத்தாராம். இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு ரிஷிகள் எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். உன்னுடைய கைகள் தான் அபயம்னு உலகத்துக்கே பயம் இல்லாமல் ஆக்குகிறது, அந்த கையை என் தலையிலே வைக்க முடியுமா என்று பிரார்த்திக்கிறார்கள். அது இந்த பிள்ளைக்கு கிடைத்தது. தன்னுடைய கையால தலையை வருடி கொடுத்தார். அப்ப பிரகலாதன் அவரை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் செய்கிறான். அதுதான் பிரகலாத ஸ்துதி என்று சொல்லப்படுகிறது. இது கொஞ்சம் பெருசு. கீழே 24, 26, 28 ஸ்லோகம்னு பார்த்தோம். இது 40, 42 ஸ்லோகங்களை உடையதாக இருக்கிறது. அதிலிருந்து சில பகுதிகள், என கீழே சில கருத்துக்களை பார்த்து விட்டோம். பகவானுடைய பெருமைகள், அவருடைய அவதாரம், இதை பத்தின விஷயங்களை பார்த்துட்டோம். அதில் இல்லாத சில கருத்துக்களை பிரகலாதன் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அது என்ன என்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம். முதல்ல பிரகலாதன் பேசத் தொடங்குகிறார்.
பிரேம கத்கதயா வாச்சா தன்யஸ்த ஹிருதயேக்ஷணா அஸ்தௌஷீத் ஹரிமேகாகிர மனசா சுசமாஹிதா. முதல்ல மனதை ஒருமித்து கொண்டானாம் பிரகலாதன். பகவானை பற்றி பாடப்போகிறோம் என்றால் என்னென்னமோ சிந்தனைகள் நடுவிலே வரக்கூடாது. மனசு ஒருமித்து இருக்க வேண்டும். பகவானிடத்துல பக்தி மட்டும்தான் மனதில் இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலை இப்பதான் கண்ணு முன்னாடி தகப்பனார கோரமா கிழித்து கொண்டிருக்கிறார் பகவான். ஆனா அதை மனதில் கொள்ளாமல் மனசை கட்டுப்படுத்தி பகவானிடத்திலே ஒருமித்து கத்கதையா வாச்சா, குரல் தழுதழுத்து போய்விட்டது. எனக்காக பகவான் வந்து பிறந்தார்னு யோசித்தாலே நான் யாரு, எனக்கு என்ன பெருமை இருக்கு? ஒரு அசுர குழந்தை, நான் ஒண்ணு உயர்ந்த குலத்தில் பிறக்கவில்லை. அசுர குலத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்காக பரமாத்மா இறங்கி வருவாரான ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துல குரல் தழுதழுத்தது, அழத் தொடங்கினான். அந்த அழுத குரலோடு பாடத் தொடங்கினான். அப்படி ஒரு பக்தன் இருக்காரே, அந்த பக்தனை காண்பதுதான் கண் படைத்த பயன்னு தெரிவிக்கிறார்கள்.